எக்ஸாம்பிள் 7.11 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹெமிஸ்பியரு அதனோட இன்டர்னலும் எக்ஸ்டர்னல் ரேடியஸும் கொடுத்துட்டாங்க 3, 5ன்னு. அதை வச்சு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆலோ ஹெமிஸ்பியர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஆலோ ஹெமிஸ்பியருக்கு டிஎஸ்ஏ ஃபார்முலா என்னது? சொல்யூஷன். ஆலோ ஹெமிஸ்பியருக்கு டிஎஸ்ஏ ஃபார்முலா என்னது? பை 3r² ப்ளஸ் r² இல்லையா. முதல்ல இதை கண்டுபிடிப்போம். பை என்னது? 22/7. ஆர் என்னது? சின்ன ஆர் கொடுத்துட்டோம் இல்லையா. இன்டர்னல் 3, எக்ஸ்டர்னல் 5. 3 பெரிய ஆறு 5. அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். 22/7 இன்ட்டு 3 5² ப்ளஸ் 3². 22/7 3 இன்ட்டு 25 ப்ளஸ் 9. 22/7 75 ப்ளஸ் 9. 22/7 84. எத்தனை 7 இருக்குது பாருங்கள் இதில். 84 / 7 1 7s are 7, மீதி 14, 2 7s are 14. அப்போ கேன்சல் பண்ணால் 12/7 ஈக்குவல் டு 12 இன்ட்டு 22 இல்லையா. இது 24, திரும்ப 24, 264 டிஎஸ்ஏ. அடுத்து சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும். சிஎஸ்ஏவோட ஆலோஸ்பியரோட சிஎஸ்ஏ என்ன ஃபார்முலா? 2π r² ப்ளஸ் r². சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். 2 இன்ட்டு 22/7 ஆர் பெரிய என்னது? 5² ப்ளஸ் 3². 2 இன்ட்டு 22/7 25 ப்ளஸ் 9. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 34. இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம், ஏன்னா கேன்சல் ஆகாது. டெசிமலில் வச்சுக்கலாம். 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 34. 2 இன்ட்டு 3.14 6.28 இல்லையா. 12 மல்டிப்ளை பண்ணலாம். இன்ட்டு 334 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 6.628 வச்சுக்கலாம். இன்ட்டு 34 4 8s 8 32 2 3 4 2s 8 9 10 11 1 4 6 24 25. அடுத்து 3 8s 24. இது 1 இல்லையா, 1 தான். 4 2 6 7 8 3s 18. 2 5 13 1 11 1 2. அப்போது 2 1 3 5 2. மல்டிப்ளிகேஷனில் எத்தனை புள்ளி தள்ளிக்குது? எத்தனை நம்பர் தள்ளிக்குது? ஒரு 2 நம்பர் இல்லையா. 1 2 2 நம்பர். அவ்வளோதான் சம்.